அரசியல் ஆதாயம் தேடும் ஆட்டத்தை முதலமைச்சர் ஆட ஆரம்பித்து விட்டார் என தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளால் திமுக அரசு வாயடைத்து போனதாக கூறினார். கரூர் துயர சம்பவத்தில் அவசரமாக தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பிய விஜய், உச்சநீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு திமுக அரசு திணறியதை முதல்வருக்கு மறந்துவிட்டதா என்றும் விஜய் வினவியுள்ளார். தாவேக திமுக இடையே போட்டி மேலும் வலுவாகும் என்று கூறிய விஜய், சட்டமன்ற தேர்தலில் 100% வெற்றி நமக்கே என்றும் குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலாக இருப்பாங்க. ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று நம்மளை பற்றி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள். இப்படி பொய் மூட்டைகளாக நம்மளை பற்றி இந்த அவதூறுகளை அவிழ்த்து விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள், அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பற்றி ஃபுல்லாக இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமாக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேறு விஷயம். நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம், நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியோ. ஒன்று, இன்னொன்று 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.